ஹலோ வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அந்த வீடியோவில் 27th October 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் ஆக்சிஸ் பேங்க், HCL டெக்னாலஜிஸ், கோல் இண்டியா இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. SBI லைஃப் இன்சூரன்ஸ், UPL, டாக்டர் ரெட்டிஸ் லேப் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. FSDS இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. US மார்க்கெட் வந்து இதுக்காக மிக்ஸ்டாக க்ளோஸ் ஆச்சுது. அப்புறம் க்ரூடு கரன்சி இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா 190 பாயிண்ட்ஸ் வந்து அப் ஆயிடுச்சுது. சென்செக்ஸ் வந்து 634 பாயிண்ட்ஸ் வந்து அப் ஆச்சுது. மார்க்கெட் வந்து யூஎஸில் ட்ரெஷரி ஈல்டு இன்க்ரீஸ் ஆனதுனால வந்த பிரச்சனை, அப்புறம் வந்து குளோபல் மார்க்கெட்ஸில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து மார்க்கெட் பயங்கரமாக ரியாக்ட் ஆகி நல்லா விழுந்துருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு நல்லா ரெக்கவரியை காட்டியிருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா மொத்தமே 7 ஸ்டாக் மட்டும்தான் நெகட்டிவாக க்ளோஸ் ஆச்சுது. மீதி 43 ஸ்டாக்குமே நிஃப்டி 50 வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆச்சுது. அப்புறம் ஆக்சிஸ் பேங்கை பார்த்தோம் அப்படின்னா 30 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. இதுக்கு ரீசன் வந்து அவங்களோட Q2 ரிசல்ட் வந்து இருந்துச்சு. அதில் நெட் ப்ராஃபிட் வந்து 10% இயர் டு இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. நெட் ப்ராஃபிட்டை பார்த்தோம்னா 5863 crore. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்திங்கன்னா 18.9% வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ இந்த நல்ல நம்பர்ஸை பார்த்து ஆக்சிஸ் பேங்க் வந்து நல்லாவே ரேலி ஆகிருக்குது. HCL டெக்னாலஜிஸை பார்த்தோம் அப்படின்னா 1 வீக்காக அது வந்து நல்லாவே விழுந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு நல்ல பொசிஷனில் ஓவர் சோல்ட் ஆகி இருந்துச்சு. அந்த சிச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா ப்ரோக்கர்ஸ் நிறைய அதுக்கு பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் HCL டெக்னாலஜிஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் கோல் இண்டியாவை பார்த்தோம் அப்படின்னா இதுக்கும் வந்து ICICI செக்யூரிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கோல் இண்டியா வந்து இன்னும் 26% வந்து அப்சைடு மூவ் ஆகிறதுக்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டு 3 மாதமாகவே பார்த்திங்கன்னா கோல் இண்டியா 36% வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ இந்த நேரத்தில் வந்து அதாவது கோல் இண்டியாவுக்கு வந்து ICICI செக்யூரிட்டிஸ் வந்து பைக்கால் கொடுத்துருக்கிறது நல்லாவே ரேலி ஆக்கி விட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க டார்கெட் வந்து 395 வந்து செட் பண்ணுறாங்க கோல் இண்டியாவுக்கு. இப்போ கோல் இண்டியா பார்த்திங்கன்னா 313 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் யூபிஎல்லில் பார்த்தோம் அப்படின்னா SBI லைஃப் இன்சூரன்ஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட Q2 ப்ராஃபிட் வந்து இருந்துச்சு. அவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 0.8% வந்து ரேலி ஆகிருக்குது. அதோட மொத்த ப்ராஃபிட் வந்து 380 crore. ஸோ இது வந்து கொஞ்சமாக பாசிட்டிவ் சைடில் தான் வந்திருக்குது அவங்களோட ப்ராஃபிட் ரிசல்ட்டு. பட் எஸ்டிமேஷனை விட இது வந்து ரொம்பவே கம்மி அப்படிங்கிறதுனால SBI லைஃப் வந்து கொஞ்சமாக விழுந்திருக்குது. அப்புறம் யூபிஎல்லில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஷதா கார்ப் கேம் அப்படிங்கிற கம்பெனியோட ரிசல்ட் வந்து இருந்துச்சு. அதோட ரெவன்யூ பார்த்திங்கன்னா 17.41% வந்து விழுந்துருந்துச்சு. அது ஒரு அக்ரோகெமிக்கல் ரிலேட்டடு கம்பெனி. ஸோ அக்ரோகெமிக்கலுக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இப்போ அந்த அளவுக்கு வந்து டிமாண்ட் இல்லாதனால ரேட்ஸ் எல்லாமே ரொம்ப குறைஞ்சிருக்குது. ஸோ இது வந்து அக்ரோகெமிக்கல் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே பாதிச்சிருச்சு. ஸோ அதனால் இந்த கம்பெனியோட ரிசல்ட் வந்து ரொம்பவே கம்மியாக வந்துருக்குது. ஸோ அதனால் யூபிஎல்லும் அதேமாதிரி ஒரு கம்பெனிங்கிறதுனால யூபிஎல்லோட ரிசல்ட்டும் வந்து கம்மியாக தான் வரும் அப்படின்ட்டு மக்கள் வந்து நம்புறதுனால யூபிஎல்லில் பயங்கரமாக செல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்புறம் டாக்டர் ரெட்டிஸ் லேப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 24 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. அதோட நெட் ப்ராஃபிட்டு வந்துச்சு Q2க்கு. அது பார்த்திங்கன்னா 33% வந்து ரேலி ஆகிருக்குது. 1482 crore வந்து அவங்க இந்த Q2ல் நெட் ப்ராஃபிட் பார்த்துருக்குறாங்க. இது வந்து எஸ்டிமேட் பண்ணதை விட இது ரொம்பவே அதிகமான ரிசல்ட்டு தான், நல்ல ரிசல்ட்டு தான். ஸ்டில் வந்து ப்ரோக்கரேஜஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அனலிஸ்ட்டு ப்ரோக்கரேஜஸ் எல்லாருமே டாக்டர் ரெட்டிஸ் லேபில் வந்து இதுக்கப்புறம் பெருசாக ரேலி இருக்காது, வரக்கூடிய குவார்ட்டர்ஸில் வந்து அந்தளவுக்கு அது வந்து லாபம் உள்ளதாக இருக்காது அந்த ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறதுனால ரிசல்ட்டு நல்லா வந்தும் கூட டாக்டர் ரெட்டிஸ் லேப் வந்து செல் பண்ணப்பட்டுச்சு. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா 1500 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஏஎஸ் வந்து 313 crore பை பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸை பார்த்தோம் அப்படின்னா 9 consecutive டே பை பண்ணிகிட்ருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 3rd consecutive டேவை செல் பண்ணுறாங்க. பட் எஃப்ஐஎஸோட செல்லிங்கை பார்க்குறப்போ டிஏஎஸோட பையிங் வந்து இன்றைக்கி ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து 366 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. S&P 500 19 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. நாஸ்டாக் பார்த்தோன்னா 47 பாயிண்ட்ஸ் ரேலியாக இருந்துச்சு. டவ் பார்த்தோன்னா ஆல்ரெடி வந்து ஜிடிபி டேட்டா, ஜாப்லெஸ் டேட்டா, அப்புறம் ட்ரெஷரி ஈல்டு வந்து 5% இருக்குது.
ஸோ இது எல்லாம் சேர்த்து வந்து டவ் S&P 500 வந்து நல்லாவே உள்ள வச்சிருச்சு. S&P 500லாம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கரெக்ஷன் டெரிட்டரிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கரெக்ஷன் மோடில் தான் இது இருக்குது. அப்புறம் நாஸ்டாக்கை பார்த்தோம் அப்படின்னா நாஸ்டாக் வந்து டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா ரேலி ஆனதுனால நாஸ்டாக் வந்து ஒரு சின்ன ரேலியை காட்டுச்சு. க்ரூடு பார்த்திங்கன்னா Brent வந்து $2.51 பெர் பேரல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் வந்து இந்த மிடில் ஈஸ்ட்டில் பிரச்சனை போயிட்டுருக்குது இல்லை, இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும். அது வந்து க்ரூடோட சப்ளையை வந்து பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து Brent வந்து கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. அப்புறம் கரன்சி பார்த்திங்கன்னா USD பெரிய சேஞ்ச் எதுவும் இல்லை, 83.24 இருக்குது. அது மாதிரி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா கிரிப்டோ வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ரீசெண்ட் டேஸில் இன்க்ரீஸ் ஆகி அது பார்த்திங்கன்னா 33,845 இருக்குது. ஸோ அன்னைக்கு மட்டும் அது வந்து கொஞ்சமாக சரிஞ்சிருக்குது. ஸ்டில் வந்து 25,000 சுற்றிட்டு இருந்தது, கொஞ்சமாக ரேலி ஆகி இப்போதைக்கு 33,000 இருக்குது. ஈத்தரும் பார்த்திங்கன்னா எத்திரியமும் பார்த்திங்கன்னா 1778 இருக்குது. பினான்ஸ் பார்த்தோம்னா 223 இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.